சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். பம்பையின் பாலா சரணம் சரணம், பந்தளவேந்தே சரணம் சரணம். ஐயப்பா சரணம் சரணம், ஹரிஹர சுதனே சரணம் சரணம். ஹரிஹர சுதனே சரணம் சரணம். சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 2/1/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். இந்த ஜாதக ரீதியாக எந்த ராசியிலே குரு பகவான் இருக்கின்றாரோ, இருந்து எந்த ராசியை பார்க்கின்றாரோ அவருடைய பார்வை நல்ல பார்வையாக இருந்தால், குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாம். இந்த வகையிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றுகின்ற செல்வத்தை அள்ளி கொடுக்கிறவன் குபேரன், அந்த குபேர திசை என்கின்றதாக வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து மஞ்சள் பட்டி சாத்தி கொண்டற்கடலை நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்களுடைய தாக்கங்களெல்லாம் குறைவருகின்ற வகையிலே அமையக்கூடியது. இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகர ஜோதி பெருவிழா இன்று மாலை அணிந்து 48வது நாள். ஐயப்பனுடைய மண்டல பூஜையிலே இந்த மகர ஜோதி விழாவிலே 48வது நாள் என்று சுவாமி ஐயப்பனுடைய ரதபவனி பெருவிழா. சர்வாலங்கார பூஷிதராக சுவாமி ஐயப்பன் தேரிலே ஆரோகணித்து இந்துப்பிட்டி வீதி, கண்ணாறு தெரு, ஸ்ரீ கதிரேசன் வீதி, ஐந்தலாம்பு சந்தி, செட்டியார் தெரு, எம்பட்டா வீதி, சங்கமித்த மாவத்தை, கினி அப்புகாமி மாவத்தை வழியாக இந்த ரதபவனி பலம் பெறுகின்ற ஒரு சிறப்பு. அனைத்து மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் இந்த பூஜையிலே கலந்து ரதபவனியிலே கலந்து ஐயப்பனுடைய தேர்வடம் பிடித்து எல்லோரும் ஐயனுடைய அருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த பூஜை வழிபாடுகள் 4 மணிக்கு கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே ஆரம்பமாகி 4:30 மணி அளவிலே சுவாமி ஐயப்பன் சர்வ அலங்கார பூஷிதராக தேருக்கு புறப்பாடு. 5 மணிக்கு தேர் பவனி ஆரம்பமாகி 9 மணிக்குள் ஊர்வலம் நிறைவு பெற்றதும் படிக்கட்டு அபிஷேகத்தோடு சிறப்பான அன்னதான பூஜை வழிபாடுகள் நடைபெறும். பட்டத்து யானையை முன்னே செல்ல கரகாட்டம், காவடியாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம் இவையெல்லாம் சிறப்பாக அங்கே வருகின்ற பொழுதிலும் தவில் நாதஸ்வர மங்கள இசைகள் பொழிய சுவாமியே சரணமையப்பா என்ற தாரக மந்திரத்தை மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் உறக்கச் சொல்லி வர சுவாமி ஐயப்பன் வீதியுலா வருகின்ற கண்கொள்ளா காட்சி 44வது ஆண்டாக மாலை அணிந்து 48வது நாளாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது இந்த ரத பவனி பெருவிழா. உற்சவத்திலும் கலந்து நாளை தினம் நடைபெறுகின்ற தீர்த்த உற்சவத்திலும் நாளை மறுநாள் 4ஆம் தேதி நடைபெறுகின்ற அதி உன்னதமான கற்பண்ண சுவாமி பூஜை அஷ்டாதச
பலி பூஜை வழிபாடுகளும் கலந்து இறைவர்களை பெற்றேகுமாறு ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.